10வது கத்தியபாகம் பார்க்கிறோம். शीत उष्ण वाद वर्षेषु वृष इव अनावृत अंकः पीनः संहनन अंकः स्तंडिल संवेशन अनुन्मर्दन अमज्जन रजसा महामणिः इव अनभिव्यक्त ब्रह्मवर्चसः कुपट आवृत खटिः उपवीतेन उरुमशिना द्विजादिः इति ब्रह्मबन्धुः इति संज्ञया अदज्ञ जन अवमतो विचचारा. शीतोष्णवादवर्षेषु वृष इव अनावृतांग पीन संहननांग स्तंडिल संवेशनानुन्मर्दनामज्जनरजसा महामणिरिव अनभिव्यक्त ब्रह्मवर्चसा कुपडावृत कडिरुपवीतेन उरुमशिना द्विजादिरिति ब्रह्मबन्धुरिति संज्ञया अदज्ञ जन अवमतो विचचारा. ചൂടിലെയും കുളിരിലെയും കാറ്റിലെയും മഴയിലെയും ജഡഭരതൻ എந்த ഒരു வேறுபாடும் இல்லாதக்கி சுகமா படுத்து தூங்கினார். எல்லாம் தாங்கறதுக்கு முடியற, எல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு முடியற ஆரோக்கியம் அவருக்கு இருந்தது. குளிக்காத்தக்கி ശരീരം ഫുള്ളാ ചെളി പുരണ്ട് കീറിപ്പറിഞ്ച വസ്ത്രങ്ങൾ ധരിച്ചുണ്ട് അഴുക്ക് പുരണ്ട ഒരു മഹാരത്നം മാതിരി அந்த மகாத்ஞானி வாழ்ந்தார். அவரோட மகாத்மியம் தெரியாதவா இவன் பிராமண அதவனாக்கும் அப்படின்னு இன்சல்ட் பண்ணினா അതൊന്നും അവർ ഗവനിക്കാതെക്ക് സഞ്ചാരം பண்ணிண்டு இருந்தார். ശീത കുളിർ இருக்கிறத, ഉഷ്ണ ചൂട് இருக்கிறத, വാദ காற்று இருக்கிறத, വർഷേഷു மழை கொட்டி தீர்க்கிற டைமில், വൃഷഹാ ഇവ കാളമാട് മാതിരി எந்த ஒரு കാലാവസ്ഥ ബോധവും ഇല്ലാതെക്ക്, അനാവൃത അംഗഹ ശരീരം മൂടാതെക്ക്, വസ്ത്രത്താല ശരീരത്തെ മൂടി കാപ്പാത്താത്ത அந்த ജഡഭരതൻ, പീനഹ നല്ല തടിച്ച ശരീരം இருக்கிற ജഡഭരതൻ, ആദിവ്യാധികൾ ഇല്ലാത്തതാല நல்ல புஷ்டியான சரீரம் இருக்கிற ஜடபரதன், சம்ஹனன அங்கஹ சரீர அவயவங்கள் நன்னா பலம் இருக்கிற ஜடபரதன், ஸ்தண்டில வெறும் கட்டாந்தரையில சம்வேஷன படுத்து தூங்குற ஜடபரதன், அனுன்மர்தன எண்ண தேய்ச்சி குளிയൊന്നും ഇല്ലാത്ത ജഡഭരതൻ, അമഞ്ചന മുങ്ങിക്കുളിക്കാത്ത ജഡഭരതൻ, രജസ ശരീരത്തിലെ നിറയെ അഴുക്കുകളോടുകൂടി പൊടികളോടുകൂടിന ജഡഭരതൻ, മഹാമണിഹി ഇവ ரொம்ப வேல்யூபிளான மகாரத்னம் மாதிரி, சேத்துல முங்கி கிடக்கிற ரத்னம் மாதிரி. அப்படி இல்லைன்னா வெளியில பிரகடனப்படுத்த முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிற ரத்னம் மாதிரி. അനഭിവ്യക്ത സ്പഷ്ടം അല്ലാത്ത ബ്രഹ്മവർച്ചസഹ ബ്രഹ്മ തേജസ്സോടുകൂടിന ജഡഭരതൻ, കപട ആവൃത കുപട ആവൃത ரொம்ப முഷിஞ்சு அழுக்காயிட்டு கீறி பறிஞ்ச வஸ்திரங்களை தரிச்சுருக்கிற கடிகி இடுப்பு இருக்கிற ஜடபரதன், நல்ல வஸ்திரங்கள் தரிக்காத்த
ஜடபரதன். ஜடபரதனோட இடுப்புல வஸ்திரம் தரிச்சுருக்கார். ஆனா அது கீறி பின்னி அழுக்கோடு கூடின வஸ்திரங்களாக்கும் அவரு தரிச்சுருக்கார். அதனாலேயாக்கும் இங்க குபடா அப்படின்னு சொன்னது. நல்லதல்லாத்த வஸ்திரங்களை தரிச்சுருக்கிறவர். உருமஷினா ரொம்ப அழுக்கோடு கூடின பியூர் ஒயிட் கலர்ல இருக்கிற பூணோலு. அந்த பூணோலு கருப்பு கலர் மஷி தேய்ச்சா மாதிரி அழுக்கா இருக்கு. அப்படி இருக்கிற உபவீதே பூணோல் தரிச்சிருக்கிற ஜடபரதன். அப்பா ஜடபரதனுக்கு உபநயனம் அப்படிங்கிற ஷோடச கர்மம் செஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் அந்த பூணோல அந்த ஜடபரதன் மாத்திட்டும் இல்லை, அந்த பூணோல நன்னா தேய்ச்சு அலம்பிட்டும் இல்லை, குழியே இல்லை. அப்புறம் எப்படி பூணோல அலம்புறது? தேய்ச்சு குழி இல்லாததால நல்ல அழுக்கு அடிஞ்சு கிடக்கிற பூணோலு. அதனாலேயே அந்த பூணோலை பார்க்கறதுக்கு ஒரு கருப்பு நூலாக்கும் அப்படின்னு தோணித்து. திஜாதிஹி இது ஜடபரதனை பார்க்கிறவாளுக்கு பூணோல் பிராமண லட்சணம் அப்படிங்கிறதுனால பிராமணனாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சது. குளியும் தேவாரமும் ஒன்றும் இல்லாதக்கு அழுக்கு படிஞ்ச பூணோலை தரிச்சுருக்கிற இவன் பிரம்ம பந்துஹு இது பிராமண குலத்துல ஜனிச்சவனாக்கும்னா கூடியும் பிராமணத்துவம் இல்லாதவனாக்கும் அப்படின்னும் எல்லாம் சொல்லிண்டு ஆளுகளெல்லாம் ஜடபரதனை பரிகாசம் பண்ணினா. பிராமண லட்சணங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு ஜடபரதனோடு அப்பாவை வர்ணிச்சோன ஸ்ரீசுக பிரம்மர்ஷி வர்ணிச்சதாக்கும் நம்ம பார்த்தோம். சமம், தமம், தபசு, சுவாத்தியாயம், அத்தியனம், தியாகம், சந்தோஷம், திதிச்சா, க்ஷமா, வினயம், ஞான வித்யா, அனசூயா, ஆத்மஜானம், ஆத்மானந்தம் இதெல்லாம் பிராமண லட்சணங்களாக்கும். இந்த மாதிரி எந்த லட்சணங்களும் இல்லாத பிரம்ம பந்துவாக்கும் இவன் அப்படின்னு ஆளுகள் சொல்லி பரிகாசம் பண்ணினா. சத்ஞயா பிராமண குலத்துல ஜனிச்சவனாக்கும் அப்படின்னும் பிரம்ம பந்துவாக்கும் அப்படின்னும் லட்சணங்களால தெரிஞ்சுண்டு அஜ்ஞானிகள் ஜென்மனா ஆத்மஜானியான ஜடபரதன், ஆத்மாராமனான ஜடபரதன், துவைத பாவம் இல்லாத ஜடபரதன், அந்த ஜடபரதனை நன்னா கரெக்டா புரிஞ்சுக்காதக்கு ஆளுகள் ഇതൊന്നും അതജ്ഞ தெரியாத ജനങ്ങൾ കാരണം അവമതഹ ഇൻസൾട്ട് ചെയ്യപ്പെട്ട് അതൊന്നും ഗൗനിക്കാതക്ക് ജഡഭരതൻ വിചാര സഞ്ചാരം പണിനാർ. പതിനോരാവത് ഗദ്യഭാഗം. യഥാ തു പരതഃ ആഹാരം കർമ്മവേതനതഃ ഈഹമാനഃ സ്വഭ്രാതൃഭിഃ അഭി കേദാര കർമ്മണി നിരൂപിതഃ തദ് അഭി കരോതി കിന്തു ന സമം വിഷമം ന്യൂനം അധികം ഇതി വേദ കണപിണ്യാഗ ഫലീകരണ കുൽമാഷ സ്ഥാലീപുരീഷ ആദീനി അമൃതവത് അഭ്യവഹരതി. യഥാതു പരത ആഹാരം കർമ്മവേതനത ഈഹമാനഃ സ്വഭ്രാതൃഭിരഭി കേദാര കർമ്മണി നിരൂപിതസ്തദഭി കരോതി കിന്തു ന സമവിഷമം ന്യൂനം അധികം ഇതി വേദ കണപിണ്യാഗ ഫലീകരണ കുൽമാഷ സ്ഥാലീപുരീഷാദിന്യ സ്ഥാലീപുരീഷാദീനി അമൃതവത് അഭ്യവഹരതി. ஜடபரதன் அடுத்தவாளுக்காயிட்டு வேலை பண்றான் அப்படின்னு தெரிஞ்சின்ற சகோதரர்கள் ஜடபரதனை கிருஷிபூமி பாதுகாக்கிறதுக்கு சுமதலைப்படுத்தினா. துவந்த பாவத்திலேந்தெல்லாம் முக்தனான பரதனுக்கு இந்த சகோதரர்கள்
அவரை இன்சல்ட் பண்ணவாக்கும் செய்யறா அப்படிங்கிற போதம் இருக்கலை. செய்யற ஜோலிக்கு பிரதிபலமாயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தானா அதை சந்தோஷத்தோடு கூடிட்டு அவர் வாங்கி சாப்பிடுவர். யதாது பரதஹா எப்பெல்லாம் ஆக்குமோ அடுத்த வாழாக்காயிட்டு ஜடபரதன் வேலை பண்ணவும் அதுக்கான கர்மவேதனஹா கூலியாயிட்டு ஜனங்கள் ஆகாரம் உணவு கொடுக்கவும் செய்யறா அப்படிங்கிற அந்த விவரம் சகோதரர்களுக்கு தெரிஞ்சதோ ஆகாரம் ஈகமானஹா உணவுக்கு ஆசைப்பட்டுண்டாக்கும் ஜடபரதன் அடுத்த வாளுக்காயிட்டு வேலைகள் எல்லாம் பண்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்ட சகோதரர்கள் ஸ்வபிராதிருபிஹி அபி ஜடபரதனோடு சொந்தம் சகோதரர்கள் 9 பேரு கூடியும் ஜடபரதனுக்கு வேலைகள் செய்யறதுக்காயிட்டு சுமதலைப்படுத்தினா. எங்கேயாக்கும் அவ வேலை கொடுத்தா அப்படின்னா கேதார கர்மணி கிருஷி பூமியில பல பல வேலைகளை செய்யறதுக்கு சொல்லுவா. அப்படி கிருஷி பூமியில வேலைகளை நிரூபிதா செய்யறதுக்கு சொல்லி தீர்மானப்படுத்தி நிச்சயிச்சா ததபி அந்த வேலைகளை கூடியும் கரோதி ஜடபரதன் செய்வர். ആരെന്നെ ചൊന്നാലും എந்த ഒരു തയക്കവും ഇല്ലാതെക്ക് വേല പണ്ണുവർ. കിന്തു இருந்தாக்கோட நன்னா வேலை பண்ணினா கூடியும் அந்த வேலைகள் அப்படிங்கிறதுனோடு சீரியஸ் ஒன்றும் அவருக்கு தெரியாது. സമം വിഷമം ന്യൂനം അധികം ഇതി നവേദ எந்த ஒரு நாலெட்ஜும் இல்லாதக்காக்கும் இவாள்லாம் கொடுக்குற வேலைகளை அப்படியே செய்யறது. நெல்லை விதைக்க சொன்னா அதை காட்டி கொடுத்தானா அப்படியே செய்வர். தண்ணி விட சொன்னானா எப்படி சொல்றாளோ அதே மாதிரி செய்வர். குற்றம் குறவு ஜாஸ்தி சிரமகரம் இப்படி இருக்கிற எந்த பாகுபாடும் இல்லாதக்கு எல்லா வேலைகளும் ஒரே மாதிரி செஞ்சுப்படுவர். எந்த ஒரு பேதமும் அவருக்கு கிடையாது. குழி நோண்டுறதுக்கு சொன்னாக்கா எல்லா இடத்துலையும் குழியை நோண்டி போடுவர். குழி இருக்கிற இடத்துலயே மறுபடியும் போய் குழியை நோண்டி போடுவர். தண்ணி விட சொன்னானாலோ தண்ணி இருக்கிற இடத்துலயே மறுபடியும் போய் தண்ணியை விடுவர். எந்த ஒரு பாகுபாடும் அவருக்கு இல்லை. ஒரு வேலையை செய்ய சொன்னா அதை அப்படியே செஞ்சுட்டே இருப்பார். அதை நிப்பாட்டு இதை செய்ய சொன்னாதான் அடுத்த வேலையை செய்வர். இப்படி சொந்தமாயிட்டு ஒருவித சிந்தனையும் இல்லாதக்கு அடுத்தவா சொல்லறபடி மட்டுமே வேலைகளை பண்ணுவர். சமபூமி அதே மாதிரி பள்ளமாயிருக்கிற பூமி உயர்ந்து மலை மாதிரி இருக்கிற பூமி இப்படின்னு இருக்கிற நாலெட்ஜ் ஒன்றும் இல்லாதக்கு கிருஷி பண்ற இடத்துல வேலை பண்ணுவர். ஜடபரதன் கீ கொடுத்த பொம்மை மாதிரி வேலை பண்ணுவர். பொம்மை அப்படிங்கிறதுக்கு சுயமான சிந்தனையொன்றும் இல்லை. அந்த பாவக்கூத்தில் இருக்கிற பொம்மைகளை எப்படி ஆட்டி படைக்கிறோமோ அதே மாதிரி பொம்மை கையும் காலையும் அசைக்கும் தலையாட்டும் எல்லாம் பண்ணும். அதே மாதிரியாக்கும் இப்ப ஜடபரதனோட நிலைமை. கண பிண்ணியாகா கணம்னா ரொம்ப ரொம்ப சின்னது. பிண்ணியாகா அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சின்ன தானியங்களும் புண்ணாக்குகளும். தானியங்களிலேந்து நல்லதெல்லாம் எடுத்துட்டு அதுலேருந்து கிடைக்கிற சின்ன சின்ன பொடிகள். அதே மாதிரி எள்ளு இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்தெல்லாம் അതിനോട് എണ്ണയെല്ലാം നന്നാ പുഴിഞ്ഞെടുത്തിട്ട് തേങ്ങായ് அப்படிங்கிறதுலேருந்து எண்ணெயெல்லாம் புழிஞ்செடுத்துட்டு அதனோட சண்டி அதாக்கும் புண்ணாக்கு. இப்படி இருக்கிற புண்ணாக்கு பலீகரணம். அதே மாதிரி நெல்லுக்கு மேலே இருக்கிற அந்த தவிடு. அதே போல
புல்மாஷா ரொம்ப கெட்டு போன உளுந்து. ஸ்தாலி புரீஷா உணவு தயாராக்கிற பாத்திரத்துல அடிபிடிச்ச உணவுகள். ஆதீனி இப்படியெல்லாம் இருக்கிற விஷயங்களாக்கும் சகோதரங்கள் அவருக்கு செஞ்ச வேலைக்கு சாப்பாடு ஆயிட்டு கொடுப்பா. അതെല്ലാം எந்த ஒரு பராதியும் பரிபவமும் இல்லாதக்கு அமிர்தவது அமிர்தம் மாதிரி நினைச்சு அபியவஹரதி நன்னா சந்தோஷத்தோடு கூடிட்டு மண்டையாட்டிண்டு சூப்பரா அவரு சாப்பிடுவர். துவந்தபாவம் இல்லாத ஜடபரதன் இவாளெல்லாம் அவரை இன்சல்ட் செய்யறதாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காதக்கு எல்லுமுறைய பணியெடுத்துட்டு அவ என்னவாக்குமோ கொடுக்கறா. அது கெட்டுப்போன விஷயமானாலும் சரி நல்லதல்லாத விஷயமானாலும் சரி என்ன கொடுக்கறாளோ அதை சாப்பிட்டுட்டு திருப்தி அடைவர். பன்னிரண்டாவது கத்திய பாகம். அத கதாச்சித் கஷ்சித் விருஷலபதிஹி பத்ரகால்யை புருஷ பசும் ஆலபத் அபத்யகாமஹ. அத கதாச்சித் கஷ்சித் விருஷலபதிர் பத்ரகால்யை புருஷ பசுமாலபதாபத்யகாம. பத்ரகால்யை புருஷ பசும் ஆலபதாபத்யகாமஹ. அதா அதுக்கப்புறம் கதாச்சித் ஒருக்கா சகோதரங்களோடு விவசாய ஸ்தலங்களில் வயலுகளிലെല്ലാം வேலை பண்ணிண்டு കൃഷി സ്ഥലങ്ങളിലെ പണിയെടുത്തുണ്ട് കടக்கிறத திருப்தியாயிட்டு சாப்பிட்டு இருக்கிறத ஜடபரதனுக்கு ஒருக்கா அவரோட வாழ்க்கையில மங்களகரமான ஒரு சம்பவம் உண்டாச்சு. அதா அப்படிங்கிற சொல்லு மங்களகரமான விஷயத்தை குறிக்கிறது. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இடத்துல அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லறதுக்கும் அதா அப்படின்னு உபயோகிக்கப்படுறது. இங்க ஒருக்கா ஜடபரதனுக்கு மங்களகரமான ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையில உண்டாச்சு. அதை சொல்லித்தரேன் கேளு பரீட்சித்தே அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். கஷ்சித் விருஷலபதிஹி ശൂദ്രരാജാവാன ഒരുവൻ സദ്ഗുണം ഇല്ലാത്ത രജോഗുണ തമോ ഗുണത്തോടു കൂടിന നാട്ട് രാജാവാன ഒരുവൻ അപത്യകാമഹ പുത്രനെ വേണം அப்படின்னு ആഗ്രഹിച്ചിട്ടുണ്ട്. ഭദ്രകാളിயை ഭദ്രകാളിക്കായിട്ട് புருஷ பசும் மனுஷன் அப்படிங்கிற பலி மிருகத்தை அஸ்வமேத யாகத்துல பலி சமர்ப்பிக்கிற பசு அப்படிங்கிறது அஸ்வம் குதிரையாக்கும். என்னத்தையாக்குமோ பலி சமர்ப்பிக்கிறது அதுக்காக்கும் இந்த பசு அப்படின்னு சொல்லுறது. புத்திரனை ஆகிரகிச்சு நாட்டு ராஜா
யாக யஜமானன் பலி சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு மனசுல சங்கல்பிச்சது மனுஷனை ஆக்கும். மனசுல சங்கல்பிச்சுண்டாக்கும் அந்த பலிக்கான பசுவை செலக்ட் பண்ணி நிறுத்துறது. அப்படி மனுஷனை பலி சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு ஆலபதா ஒரு மனுஷனை பிடிச்சு கெட்டி போட்டிருந்தா அந்த யாகசாலையில. யாக சமாப்தி வேளையில பலி சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பலிமிருகமாயிட்டு ஒரு மனுஷனை கொண்டு வந்து கெட்டி போட்டிருந்தா. மிருகபலி சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு பலிமிருகத்தை கெட்டி போடுறதாக்கும் பசு ஆலபதா அப்படின்னு இங்க சொன்னது. பதிமூணாவது கத்தியபாகம். தஸ்ய ஹ தெய்வம் உக்தஸ்ய பசோஹோ பதவீம் ததனுஜராஹ பரிதாவந்தஹ நிஷீத சமயே தமசா ஆவ்ருதாயாம் அனதிகத பசவ ஆகஸ்மிகேன விதினா கேதாரான் வீராசனேன மிருகவராஹ ஆதிப்யஹ சம்ரட்சமாணம் அங்கிரஹ பிரவரசுதம் அபஷ்யன். தஸ்ய தெய்வமுக்தஸ்ய பசோஹ பதவீம் ததனுஜராஹ பரிதாவந்தோ நிஷீத சமயே தமசா ஆவ்ருதாயாம் அனதிகத பசவ ஆகஸ்மிகேன விதினா கேதாரான் வீராசனேன மிருகவராஹாதிப்ய சம்ரட்சமாணம் அங்கிரஹ பிரவரசுதம் அபஷ்யன். தஸ்ய தெய்வம் உக்தஸ்ய கெட்டிப்போடப்பட்ட பசுவோடு. தஸ்ய தெய்வம் உக்தஸ்ய பசோஹோ. தஸ்யா கெட்டிப்போடப்பட்டதான பசோஹோ அந்த ஒரு மனுஷனை கட்டி போட்டிருந்தாளே அந்த மனுஷனோடு தெய்வம் உக்தஸ்ய பகவானோடு நிச்சயத்தால பதவி கெட்டி போடப்பட்ட ஸ்தானம். அந்த ஸ்தானம் முழுவன் தது அந்த அனுஜராக சூத்ரராஜாவோடு சிப்பந்திகள் பரிதாவந்தக அந்த மனுஷ்ய பலிமிருகத்தை தேடி நடந்தா. கெட்டி போட்டு வச்சிருந்தா கெட்டி போட்ட இடத்துல அந்த மனுஷனை காணோம். பகவான் நிச்சயிச்சபடியாக்கும் விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. பலி சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு ஒரு மனுஷனை எங்கேந்தோ பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருந்தா பலி கொடுக்கறதுக்கு அந்த மனுஷ மிருகம் அங்க இருக்கா அப்படின்னு அனுஜரர்கள் எல்லாம் தேடி பார்த்தோன அங்க இல்லை. நிஷீத சமயே
ராத்திரி இருட்டு வந்து சேர்ந்த டைமில் தமசா ஆவൃതായ எல்லா இடத்துலையும் കുറ്റാക്കൂര് ഇരുട്ട് സൂഴ്ந்து നിന്നത്. അനധികൃത പശവഹ കെട്ടിപ്പോടപ്പെട്ട ബലിമൃഗமான മനുഷ്യനെ அங்க எங்கேயும் കാണறதுக்கு സാധിക്കില്ലേ. ആകസ്മികേന അൺഎക്സ്പെക്റ്റഡ് ആയിട്ട് വിധിന വിധിവശാൽ அந்த மனுஷ பலிமிருகத்தை அங்க ஒன்றும் காணறதுக்கு சாதிக்கலை அவளுக்கு. அப்படி தேடி தேடி அவ கொஞ்ச தூரம் இப்படி நடந்தா எங்கேயாவது கெட்ட அவுத்துண்டுவன் ஓடி போயிருப்பனோ அப்படின்னு. அப்படி போன சமயத்துல அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு விதிவசால் பகவானோட இச்சைப்படி கேதாரான் ஜடபரதன் சகோதரங்களுக்கு வேலை பண்ணற அந்த வயலில வீராசனேன ஒரு கால கீழையும் ஒரு கால மடிச்சும் வச்சுண்டு உக்காந்துருக்கிற வீராசனத்துல உக்காந்துருக்கிற வீராசனத்துல உக்காந்துண்டு பகவானில மனச லயிப்பிச்சுண்டு உக்காந்துருக்கிற தட்சிணாமூர்த்தி பகவான் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு போஸ்டில் உட்கார்ந்துருக்கிற அப்படி ஒரு பொசிஷனில் உட்கார்ந்துருக்கிற ஜடபரதன் கிருஷி பூமிக்கு காவல் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பார்க்குறவாளுக்கு தோணும். ஆனால் ஜடபரதன் அப்படி உட்கார்ந்துட்டு பகவானையாக்கும் அந்த நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபத்தையாக்கும் மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிற அந்த ஜடபரதனை மிருகவராக ஆதிபியா காட்டில் இருக்கிற பன்னிகளும் சாது மிருகங்களும் எல்லாம் அந்த கிருஷி பூமியில கடந்து அந்த விவசாயத்தை நசிப்பிக்காம இருக்கிறதுக்கு கண்ணும் கருத்துமாயிட்டு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதாக்குமோ அப்படின்னு தோணற மாதிரி வீராசனத்தில் உட்கார்ந்துட்டு பகவானை தியானிச்சுட்டு இருக்கிற அந்த ஜடபரதனை சம்ரட்சமானம் இந்த கிருஷி பூமியை காப்பாத்துறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறவனாக்குமோ அப்படின்னு தோணற மாதிரி வீராசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜடபரதனை അങ്കിരപ്രവരസുതം ശ്രേഷ്ഠനാന അങ്കിരസ് മഹർഷിയോട് പരമ്പരയില ജനിച്ച ജഡഭരതനെ അപശ്യൻ രാജകിങ്കരர்கள் അവളോട് കണ്ണാലെ പാത്ത ദാ നമ്മൾ കെട്ടിപ്പോട്ട മനുഷ്യമൃഗത്തെ കാണോ ദാ ഇങ്ങ ഒരുത്തൻ തന്നന്തനിയാ ഉക്കാന്നിട്ടിരിക്കാൻ. ഇപ്പൊ ഇവനെ പിടിച്ചിട്ട് പോനാ ആരും தெரியாது, யாருக்கும் தெரியாது, நம்ம இவனை பிடிச்சுண்டு போயிடலாமோ அப்படின்னு தோணற அளவுக்கு வீராசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த ஜடபரதனை அந்த ராஜகிங்கரர்கள் பார்த்தா